வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆமா, வணக்கம். இது வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலான ஒரு ஆழமான ஆய்வு. நீங்க வழக்கமாக செய்திகளை கேட்கும் முறையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும். நிச்சயமா. ஆமாம், உங்களைத்தான் சொல்றேன். நீங்க இப்போ வண்டியில டிராஃபிக்ல போயிட்டு இருக்கலாம், இல்ல காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கலாம், அல்லது வீட்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ம். நீங்க எங்கிருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். இது ஒரு முக்கியமான பயணம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. இன்றைய நமது ஆழமான ஆய்வின் தலைப்பு உயிரியல் உருமாற்றம், அதாவது பயோலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா. இது ஒரு ரொமானிய பத்திரிகையாளரான கிறிஸ்டியன் முரேசன் மற்றும் ஒரு உயிரியல் மரபியல் பேராசிரியர் ஆகியோருக்கிடையே யூடியூப்ல நடந்த மிக ஆழமான ஒரு நேர்காணலோட டிரான்ஸ்கிரிப்ட அடிப்படையாக கொண்டது. இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல ரொம்பவே வியக்க வைக்கும் தகவல்கள் இருக்கு. அதுதான் இந்த ஆய்வின் நோக்கம் என்ன தெரியுமா? நமது மனப்பான்மை, அதாவது நமது ஆட்டிடியூட்ஸ் மற்றும் எண்ணங்கள் மூலமாகவே நமது உடலியல் அமைப்பையும் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நிரந்தரமாக மாற்ற முடியுமா என்பதை இந்த ஆதாரங்களை கொண்டு அலசுவதுதான். இது சாத்தியமான நிறைய பேருக்கு தோணும். சரி, இது விரிவாக பார்ப்போம். வேதியியல்ல நாம் பதங்கமாதல் அல்லது சப்ளிமேஷன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். ஆமாம், பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போம். அதாவது ஒரு ஐஸ் கட்டிய உருக்கினா அது தண்ணியாகும், அப்புறம் கொதிக்க வச்சா ஆவியாகும். ஆனா ஒரு திடப்பொருள் திரவமாகாம நேரடியாகவே வாயுவாக மாறும் நிகழ்வு தான் இந்த பதங்கமாதல். சரியா சொன்னீங்க. கற்பூரம் எரியும் போது நடப்பது போல. அதே போல தனிம மாற்றம் அல்லது டிரான்ஸ்மியூட்டேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தனிமம் முற்றிலுமாக இன்னொரு தனிமமாக மாறுவது. இதெல்லாம் கெமிஸ்ட்ரி லேப்ல நடக்கும், சரி. ஆனால் மனித உடலிலும் இது சாத்தியமா? ஒரு உயிரியல் அமைப்புக்குள்ள இப்படிப்பட்ட ரசவாதம் நடக்குமா? இது அறிவியலா இல்ல வெறும் அற்புதமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது சயின்ஸா இல்ல மேஜிக்கான்னு கேட்டா, அறிவியல் பார்வையில இது அற்புதம் அல்ல, இது முற்றிலும் சாத்தியமான ஒரு உயிரியல் செயல்பாடே ஆகும். எப்படி சொல்றீங்க? இத புரிஞ்சிக்க லூயிஸ் கெர்வான் என்ற புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர் செஞ்ச ஒரு கோழி பரிசோதனைய நாம் இங்க கவனிக்கணும். கோழிகளை வச்சு செஞ்ச பரிசோதனையா? ஆமாம். அவர் என்ன செய்தார் என்றால், கோழிகளுக்கு வழங்கப்படும் உணவிலிருந்து கால்சியம் சத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டார். முழுசாவா? ஆமா, முழுசாவே. ஒரு கோழி முட்டையிடணும்னா அந்த முட்டை ஓடு உருவாவதற்கு கால்சியம் ரொம்பவே அவசியம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா. முட்டை ஓடுனாலே கால்சியம் தானே. ஆனா ஆச்சரியம் படும் விதமாக கால்சியம் இல்லாத உணவை மட்டுமே பல நாட்கள் உண்ட பிறகும் அந்த கோழிகள் ரொம்பவும் இயல்பாக முட்டை ஓட்டிற்கு தேவையான கால்சியத்தை எப்படி உற்பத்தி செய்தன என்பதுதான் உயிரியல் உலகையே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய கேள்வி. ஒரு நிமிஷம், அது எப்படி சாத்தியம்? வெளியில இருந்து கால்சியம் உடலுக்குள் போகவே இல்லைனா உடல் எப்படி அதை தானாகவே உருவாக்க முடியும்? அதுதான் அங்க நடந்த ஆச்சரியம். இது அடிப்படை அறிவியலுக்கே முரணாக இல்லையா? இல்லாத ஒன்ன உடல் எப்படி படைக்க முடியும்? இல்ல, அங்குதான் உயிரியலோட பிரம்மாங்கமே ஒளிந்திருக்கிறது. கோழிகளோட உடல்ல நடந்த வேதியியல் மாற்றம் ரொம்பவும் நுட்பமானது. என்ன மாற்றம் அது? கோழிகள் தாங்கள் உண்ணும் உணவுல உள்ள பொட்டாசியத்தை எடுத்துக்கொள்கின்றன. பீதியடைய வேண்டாம், கொஞ்சம் வேதியியல் பேசுவோம். தாராளமா சொல்லுங்க. பொட்டாசியத்தோட அணு எண் 19, அணு எடை 39. கோழிகளோட உடல்ல உள்ள நொதிகள், அதாவது என்சைம்ஸ்களோட உதவியோடும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமாவும். ஓகே, என்சைம்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்கள். ஆமாம், அவற்றின் மூலமாக ஹைட்ரஜனிலிருந்து எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களை பெற்று இந்த பொட்டாசியத்தை கால்சியமாக மாற்றுகின்றன. பொட்டாசியத்தை கால்சியமா மாற்றுதா? ஆமாம், கால்சியத்தின் அணு எண் 20, அணு எடை 40. அதாவது அணு எண் 19 இருக்கும் பொட்டாசியத்தோடு ஒரு புரோட்டானை இணைத்து அதை அணு எண் 20, அதாவது கால்சியமாக கோழியின் உடல் தானாகவே மாற்றுகிறது. அட கடவுளே, இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கே. இது எப்படி இருக்கிறது என்றால், தாவரங்கள் எந்தவிதமான மின்சாரமும் இன்றி வெறும் சூரிய ஒளியையும் குளோரோஃபில்லையும் மட்டுமே கொண்டு தண்ணீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிப்பதற்கு சமம். வாவ், ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. உயிரியல் அமைப்புகளுக்குள் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் வேதியியல் ஆற்றல் மறைந்துள்ளது. இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சொல்லுங்க. உயிரியல் ரீதியான பதங்கமாதல் மனித உடலில் நிகழ்கிறதா என்பது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும், மனித உடல் தனக்கு தேவையான கூறுகளை தானே குறைத்துக் கொள்ளவோ அல்லது ஆக்சிஜனேற்றம் செய்யவோ முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா மனித உடலுக்குள்ளேயே ஒரு பிளாஸ்மா நிலை உருவாகணும்னு சொல்றீங்களா? ஒருவித பிளாஸ்மா நிலைதான். நாம் பள்ளியில படித்த திட, திரவ, வாயு நிலைகளை தாண்டி உள்ள அந்த 4வது நிலையா சொல்றீங்க?
மனித உடலுக்குள் அப்படி ஒரு உச்சகட்ட வெப்பநிலையோ அல்லது ஆற்றலோ எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த பேராசிரியரோட வாதமும் கூட. பிளாஸ்மா நிலை என்பது வெறும் அதிகப்படியான வெப்பத்தால் மட்டும் உருவாவதில்லை. பின்ன எப்படி உருவாகும்? உயிரியல் அமைப்புகளில் என்சைம்கள் மற்றும் குவாண்டம் உயிரியல் தத்துவங்களின்படி மிக குறைந்த வெப்பநிலையிலேயே, அதாவது நமது சாதாரண உடல் வெப்பநிலையிலேயே கூட இந்த அணுக்கரு மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்று அவர் கருதுகிறார். அணுக்கரு மாற்றங்கள்னா நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன். சரியா சொன்னீங்க. இது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் நமது உடலால் சில குறிப்பிட்ட தனிமங்களை தேவைக்கேற்ப வேறு தனிமங்களாக உருமாற்ற முடியும் என்பதற்கான வலுவான தர்க்கங்கள் இருக்கின்றன. ஆடா, கேட்பதற்கே ரொம்பவும் வியப்பாக இருக்கிறது. நமது உடல் ஒரு சின்ன கெமிக்கல் ஃபேக்டரி மட்டுமல்ல, அது ஒரு அணு உலை போல செயல்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த ரோமானிய பத்திரிகையாளரோட சொந்த அனுபவத்தை பாருங்கள். ஆமா, கிறிஸ்டியன் முரேசனோட அனுபவம். பிப்ரவரி 3, 2006 அன்று அவருக்கு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கிறது. முதலில் அவர் இது ஏதோ குண்டலினி விழிப்புணர்வு அல்லது போன்ற ஒரு ஆன்மீக விஷயம் என்றுதான் நினைத்திருக்கிறார். நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா சிறிது நேரத்திலேயே அது முற்றிலும் ஒரு உடல் ரீதியான, அதாவது பிசிக்கலான மாற்றம் என்பதை அவர் ஆழமாக உணர்கிறார். இந்த மாற்றத்தின் விளைவாக அவருக்கு 15 வருடங்களாக இருந்த நாள்பட்ட முதுகுவலி, ரைனிட்டிஸ் மற்றும் கடுமையான தலைவலி ஆகியவை எந்தவிதமான மருந்துகளும் இன்றி நிரந்தரமாக குணமாயின. இது ரொம்ப பெரிய விஷயம். மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடலை, அதுவும் செல்கள் அளவில் மாற்ற முடியும் என்பது உண்மையிலேயே சாத்தியம்தானா? நிச்சயமாக சாத்தியம்தான். இதன் பின்னணியில் உள்ள அறிவியலையும் பாரம்பரியத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். எப்படி இணைத்து பார்ப்பது? இந்த உயிரியல் மாற்றத்திற்கான திறவுகோல் எந்த ஒரு மாயாஜாலத்திலும் இல்லை. அது நமது மனப்பான்மைகளில்தான் இருக்கிறது. மனப்பான்மைகள்னா ஆட்டிடியூட்ஸ். ஆமாம். அந்த பேராசிரியர் குறிப்பிடுவது போல இதற்கான அடிப்படை பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அறிவுரைகளிலும் பதஞ்சலி முனிவரின் யோகசூத்திர குறிப்புகளிலும் இருக்கு. ஓ, இது அவ்வளோ பழமையானதா? அது மட்டுமில்ல, 2000 ஆண்டுகள் பழமையான வக்கராவல் போன்ற பண்டைய தமிழ் சித்த மருத்துவ நூல்களிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம தமிழ் சித்த மருத்துவத்திலையும் இருக்கா? ஆமா, அவை 5 அடிப்படையான மனப்பான்மைகளை பற்றி பேசுகின்றன. அந்த 5 மனப்பான்மைகள் என்னென்ன? அதை எப்படி செய்வது? சொல்றேன். நிறைய பேர் பல வருஷமா பலவிதமான தியானங்களை செய்தும் யோகா செய்தும் அவர்களுக்கு எந்த பெரிய பலனும் கிடைக்கவில்லையே. ஏன்? அந்த 5 மனப்பான்மைகள் உடலை எப்படி மாற்றுகின்றன என்பதை விளக்க முடியுமா? கண்டிப்பா. மக்கள் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் இதை வெறும் உடல் பயிற்சியாகவோ அல்லது மேலோட்டமான தியானமாகவோ பார்ப்பதுதான். ஓஹோ. இந்த 5 மனப்பான்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்வியலாகவே மாற்ற வேண்டும். அந்த 5 விஷயங்கள் என்னவென்றால், முதல் விஷயம், 1. முழுமையான விழிப்புணர்வு, அப்சல்யூட் அவேர்னஸ். அதாவது நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் 100% கவனத்துடன் இருப்பது. பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது. ஆமா. 2. உண்மையை பேசுதல். இது ரொம்ப முக்கியம். பொய் சொன்னா உடம்புக்கு என்னாகும்? நீங்கள் பொய் சொல்லும்போது உங்கள் மூளையில் ஒரு முரண்பாடு உருவாகி அது கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. உண்மையை மட்டுமே பேசும்போது அந்த ஆற்றல் வீணாவது தடுக்கப்படுகிறது. அடடா, இது சயின்ஸ். 3வது என்ன? 3. பலனை எதிர்பார்க்காத ஈடுபாடு. அதாவது பகவத்கீதையில் சொல்லப்படுவது போல செயலை செய், ஆனால் அதன் முடிவின் மீது பற்று வைக்காதே என்பது. சரி, அடுத்து 4வது. 4. உள்ளான அஹிம்சை அல்லது கோபமின்மை. உங்கள் மனதிற்குள் மற்றவர்கள் மீது எந்தவிதமான வன்முறையோ பொறாமையோ கோபமோ இல்லாமல் இருப்பது. இது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா இது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் செல்களின் சிதைவையும் நேரடியாக குறைக்கிறது. ஓகே. 5வது. 5. ஒன்றிக் குவியும் தன்மை, சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். மனம் அலைபாயாமல் ஒரு புள்ளியில் நிற்பது. ஓஹோ, அப்போ இது வெறும் தத்துவங்கள் இல்ல, நேரடியாக நமது நரம்பு மண்டலத்தையும் நாளமில்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள்னு சொல்றீங்க. முற்றிலும் உண்மை. சரி, இந்த 5 மனப்பான்மைகளையும் எப்படி பின்பற்றுவது? ஏதாவது வரிசை முறை இருக்கிறதா? மிகச் சரியான கேள்வி. இந்த 5 மனப்பான்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மிக சரியான வரிசையில் மட்டுமே பின்பற்ற வேண்டும். வரிசையை மாத்தக்கூடாதா? கூடாது. வரிசையை மாற்றுவதோ அல்லது தங்களுக்கு பிடித்தமான ஒன்றை மட்டும், உதாரணமாக தியானத்தை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதோ எந்த பலனையும் தராது. ஆனா நிறைய பேர் அதைத்தான் பண்றாங்க. ஆமாம்.
முதலில் மனதிற்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைந்து உண்மையை பேசி மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே. மனதை கட்டுப்படுத்திய பின்னரே அந்த ஆக்கப்பூர்வமான ஆற்றலை ஒருவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவோ அல்லது தங்களின் தனிப்பட்ட இலக்குகளை அடையவோ பயன்படுத்த முடியும். அருமை. மக்கள் சிலவற்றை மட்டும் அரைகுறையாக பின்பற்றிவிட்டு தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என புலம்புவதே தற்போதைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படியென்றால் சரியான வழிமுறையை பின்பற்றினால் இது சாத்தியம் என்கிறீர்கள்? நிச்சயமா சாத்தியம். இப்போது உங்களை பார்த்து கேட்கிறேன், இது உங்களுக்கு எப்படி உதவும்? உங்களுக்கு இருக்கும் தினசரி சவால்களில், ஆபீஸ் டென்ஷனில் இந்த உயிரியல் உருமாற்றம் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் பாவலாம். அது ஒரு நியாயமான கேள்விதான். இந்த ஆய்வறிக்கையின்படி இந்த உயிரியல் உருமாற்றத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு வெறும் 4 மணி நேர தூக்கம் மட்டுமே போதுமானதாக இருக்குமாம். ஆமா. மேலும் தினமும் ஒருவேளை உணவு மட்டுமே அவர்களின் முழு உடலியல் தேவைக்கும் போதுமானது என்று கூறப்படுகிறது. சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு, 4 மணி நேர தூக்கம் மட்டுமா? ஆமா, அதுதான் உண்மை. இது நடைமுறையில் சாத்தியமா? மருத்துவ உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? அல்லது இது வெறும் அதீத நம்பிக்கையா? எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்களே, அதுவா? இதை செய்தால் மனிதர்கள் சோர்வடைய மாட்டார்களா? அப்படிதான் தோணுது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தால், சொல்லுங்க. நமது உடல் அதன் பெரும்பாலான ஆற்றலை எதற்காக செலவிடுகிறது என்று பாருங்கள். செரிமானத்துக்கு தானே? ஆமாம். நாம் சாப்பிடும் அதிகப்படியான உணவை செரிக்க வைப்பதற்கும், நமது மன அழுத்தங்கள், கவலைகள் மற்றும் தேவையற்ற சிந்தனைகளால் ஏற்படும் உடலியல் தேய்மானங்களை சரிசெய்வதற்குமே நமது ஆற்றல் விரயமாகிறது. ஓ, அப்போ நம்ம எனர்ஜி எல்லாமே இதுலயே காலி ஆயிடுது. கண்டிப்பா. இந்த 5 மனப்பான்மைகள் மூலம் உயிரியல் உருமாற்றம் நிகழும்போது நமது உடல் 100% செயல்திறனுடன் இயங்கத் தொடங்குகிறது. எஃபிஷியன்சி அதிகமாகுது. சூப்பர். செரிமானத்திற்கோ அல்லது மன அழுத்தத்தை சமாளிக்கவோ அதிக ஆற்றல் தேவைப்படுவதில்லை. அதனால் குறைவான உணவும் குறைவான தூக்கமுமே போதுமானதாகிவிடுகிறது. அட, இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கே. இதோட பயன்கள் அளப்பரியவை. குறிப்பாக தற்போதைய வணிகம் மற்றும் கார்ப்பரேட் உலகில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் அவசியம். அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம். கடுமையான போட்டி நிறைந்த இந்த சூழலில் வெற்றி பெற தேவைப்படுவது அதீத மனக்குவிப்பு, அதாவது அல்ட்ரா ஃபோக்கஸ். ஓகே. இந்த உயிரியல் உருமாற்றம் மூளையின் நரம்பியல் பாதைகளை மாற்றமைத்து அத்தகைய அதீத கவனத்தை வழங்குகிறது. மூளையோட நியூட்ரல் பாத்வேஸையே மாத்துதா? ஆமா. அது மட்டுமல்ல, செல்களின் தேய்மானத்தை குறைப்பதால் இது மனித உடலில் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. நாள்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறது. இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நீங்க சொல்ற இந்த அமைதி, மனக்குவிப்பு இதெல்லாம் பார்ப்பதற்கு யோகா அல்லது தியானம் போலதானே தெரியுது? பார்க்கறதுக்கு அப்படி தெரியலாம். யோகாவிற்கும் இந்த உயிரியல் உருமாற்றத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது? நான் தினமும் காலையில 1 மணி நேரம் யோகா செய்கிறேனே, அது போதாதா? இல்லை, ரெண்டும் முற்றிலும் வேறானவை. பேராசிரியர் இதற்கான வித்தியாசத்தை மிக தெளிவாக விளக்குகிறார். என்ன வித்தியாசம்? யோகாவில் நாம் ஆசனங்கள் செய்கிறோம், மூச்சு பயிற்சி செய்கிறோம். அது உடலின் தசைகளை தளர்த்தி மனதை அமைதிப்படுத்துகிறது. ஆமா, ரிலாக்ஸா இருக்கும். அந்த நிலையை அடையும் போது நமக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைக்கிறது, ஸ்ட்ரெஸ் குறைகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் உங்களால் அதிக நேரம் இருக்க முடியாது. உண்மைதான், ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். நீங்க ஆசனத்தை விட்டு வெளியே வந்து உங்களுடைய வழக்கமான வேலைக்கு செல்லும்போது, டிராஃபிக்கில் யாராவது ஹார்ன் அடித்தாலோ அல்லது ஆபீஸில் பாஸ் திட்டினாலோ உடலியல் மாற்றங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். கரெக்ட். உடனே கோபம் வந்துடும். உங்களின் கார்டிசோல் அளவு மீண்டும் எகுரும். அதாவது யோகாவால் ஏற்படும் உடலியல் மாற்றங்கள் தற்காலிகமானவை, டெம்பரரி தான். ஓகே, இப்போ புரியுது. ஆனால் மனப்பான்மைகள் மூலம் நாம் அடையும் இந்த உயிரியல் உருமாற்றம் என்பது நிரந்தரமானது, பர்மனன்ட். பர்மனெண்டா மாறிடுமா? ஆமாம். இது ஒரு பேஸ்லைன் ஷிஃப்ட். ஒருமுறை உங்கள் உடல் இந்த உருமாற்றத்தை அடைந்துவிட்டால், பிறகு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களின் உடலியல் மற்றும் மனநிலை மாறவே மாறாது. அந்த ஆற்றல் நிரந்தரமாக உங்களோடு தங்கிவிடும். ஆஹா, இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். நான் மிகவும் உற்சாகமாக கருதும் ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வேண்டும். சொல்லுங்க. இந்த மனப்பான்மைகளை பழகுவதற்கு நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்விலிருந்து எந்த ஒரு தனிப்பட்ட நேரத்தையும் ஒதுக்க தேவையில்லை. அதுதான் இதில் உள்ள பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆமா, காலை 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் தியானம் செய்யணும்னு எந்த சிறப்பு பயிற்சிக்கான நேரமும் அறவே தேவையில்லை. நிச்சயமா தேவையில்லை. நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவில் உங்கள் முழு ஈடுபாட்டை கொடுக்க வேண்டும். மொபைல் பார்த்துக்கொண்டே சாப்பிடக்கூடாது. செய்யும் செயலில் கவனம் என அனைத்திலும் ஈடுபாடு அவசியம். கரெக்ட்.
நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அன்றாடச் செயலிலும் இந்த மனப்பான்மைகளை 100% ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மல்டி டாஸ்கிங் கூடவே கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்வதுதான் இதற்கான ஒரே பயிற்சி. மிகச் சரியாக சொன்னீர்கள். இன்று மனிதர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முயற்சித்து எதிலுமே முழுமையான கவனத்தை செலுத்துவதில்லை. டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவது, ஆமா, போனில் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுவது என மனதை எப்போதும் பிளந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பழக்கத்தை மாற்றுவதுதான் முதல் படி. சரி, இதையெல்லாம் நாம் வெறும் தத்துவ நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமா? சயின்ஸ் படி கேக்குறீங்க? ஆமா, இதற்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கிறது? ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களின் ஆரம்பகால சந்தேகங்கள் இதைத்தான் பிரதிபலிக்கின்றன. ஆமா, அந்த யுனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன் மாணவர்கள் கேட்ட கேள்விகள். அந்த பேராசிரியர் இந்த விஷயத்தை தன் மாணவர்களிடம் சொன்னபோது அவர்கள் முதலில் நம்ப மறுத்தார்கள். இதெல்லாம் வெறும் பழங்கால கட்டுக்கதைகள், இதற்கு என்ன அறிவியல் ஆதாரம் என்று நேரடியாக கேட்டார்கள். அது நல்ல விஷயம் தானே, அறிவியல் கேள்விகள் கேட்கணும். அதற்காகத்தான் அந்த பேராசிரியர் இதை சான்றுகளோடு நிரூபிக்க அமெரிக்காவின் மிகவும் புகழ்பெற்ற NSF, அதாவது நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் இன்ஸ்பயர் என்ற திட்டத்தின் கீழ் ஒரு ஆராய்ச்சி முன்மொழிவை தயார் செய்வதை பற்றி விவாதிக்கிறார். ஒரு கிராண்ட் ப்ரொபோசல் தயார் பண்றார். ஆமா, இது சும்மா காற்றில் விட்ட வார்த்தை இல்லை. இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப் போகிறார்கள் என்பது பெரிய விஷயம்தானே. அதுதான் அறிவியலின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. கேள்வி கேட்பதும் ஆதாரங்களை தேடுவதும் அறிவியலின் அடிப்படை. உண்மை. உயிரியல் துறையில் பல புதிய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கின்றன. நமது மனது எப்படி DNA-வை மாற்றியமைக்கிறது என்பதை எபிஜெனடிக்ஸ் ஓரளவுக்கு இப்போது ஒப்புக்கொள்கிறது. ஓ, எபிஜெனடிக்ஸ். ஆமாம். பேராசிரியர் ஒரு மிகச்சிறந்த ஆலோசனையை முன்வைக்கிறார். கல்வியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்கிறார். எப்படிப்பட்ட மாற்றம்? அதாவது 10 முதல் 13 வயதுடைய குழந்தைகளுக்கு இந்த 5 மனப்பான்மைகளை ஒரு பாடமாகவே, ஒரு வாழ்வியலாகவே கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடணும். ஆமாம். பின்னர் அவர்கள் 14 முதல் 19 வயதை அடையும்போது இதற்கான அறிவியல் ஆதாரங்களையும், உயிரியல் உருமாற்றம் உடலுக்குள் எப்படி செல்கள் அளவில் நிகழ்கிறது என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு அருமையான சிஸ்டம். இதன் மூலம் நோய் நொடியற்ற மன உறுதியும் தார்மீக பொறுப்பும் கொண்ட ஒரு புதிய தலைமுறையை நம்மால் உருவாக்க முடியும். இது உண்மையில் ஒரு அற்புதமான புரட்சிகரமான யோசனை. கண்டிப்பா. இதோட சேர்த்து அந்த பத்திரிகையாளர் புத்தகம் எழுதிய விதம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. கிறிஸ்டியன் முரேசனோட புத்தகம். ஆமாம், அவர் பிப்ரவரி மாதம் அந்த முதுகுவலி குணமான அனுபவத்தை பெற்றார். ஆனால் ஏப்ரல் மாதம் வரை அவர் அதை பற்றி எதுவும் எழுதவில்லை. திடீரென்று ஒரு நாள் அந்த உயிரியல் மாற்றங்கள் குறித்த அறிவியல் தகவல்கள் எல்லாமே அவருக்குள் தன்னிச்சையாக வரத் தொடங்கின. அவர் அதையெல்லாம் ஒரு புத்தகமாக எழுதினார். இது ஒரு வியப்பான விஷயம்தான். இது எப்படி நடக்கிறது? அவர் எந்த உயிரியல் புத்தகத்தையும் படிக்கவில்லையே. அதுதான் ஸ்பான்டேனியஸ் நாலேஜ் அல்லது உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இன்ட்யூஷன்னு சொல்வாங்களே. சரியா சொன்னீங்க. நாம் வழக்கமாக ஒரு கேள்விக்கு விடை தேடும்போது அது நமது விழிப்பு நிலை மனதிலிருந்தோ அல்லது நாம் ஏற்கனவே படித்து சேகரித்து வைத்திருக்கும் ஆழ்மனதிலிருந்தோ வரும். கான்ஷியஸ் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வரும். ஆனா அந்த பத்திரிகையாளருக்கு நடந்தது வேறு. எந்த ஒரு சிந்தனை செயல்முறையும் இல்லாமல் முற்றிலும் வெளியிலிருந்து விடைகள் தன்னிச்சையாக அவருக்கு உதித்திருக்கின்றன. வெளியிலிருந்துனா எப்படி? நமது மனப்பான்மையை கட்டுப்படுத்தி அந்த 5 நிலைகளை கடந்து உயிரியல் உருமாற்றத்தை அடையும்போது பிரபஞ்சத்தின் அறிவோடு ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுவது போன்ற ஒரு நிலை இது. யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் கூட ஒரு கனெக்ஷன். ஆமாம். மூளையின் உள்ளுணர்வு திறன் பல மடங்கு அதிகரிப்பதையே இது காட்டுகிறது. அவர் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதை கேட்கும்போதே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன தோணுது உங்களுக்கு? நாம் விவாதித்த இந்த எல்லா ஆதாரங்களும் கருத்துகளும் சொல்வது ஒன்றுதான். உங்களின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை பயன்படுத்தி உங்களை புதிதாக உருவாக்குங்கள். யூஸ் யுவர் கிரியேட்டிவ் எனர்ஜி டு கிரியேட் a நியூ யூ. ஆமா, உங்கள் எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல. அவை உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும் உங்களுடைய DNA-வையே மாற்றி அமைக்கும் மாபெரும் ரசவாதம். இதை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கேளுங்க.
சற்று சிந்தித்து பாருங்கள், எந்த ஒரு மாபெரும் அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாமல் ஒரு சாதாரண கோழியால் தன் உடலுக்குள்ளேயே பொட்டாசியத்தை கால்சியமாக மாற்ற முடியும் என்றால், மனிதர்களாகிய நாம், உன்னதமான மூளையை பெற்ற நாம், வெறும் மனப்பான்மையின் மூலமாகவே நமது உடலியல் தேவைகளான தூக்கம், உணவு போன்றவற்றை நிரந்தரமாக மறுசீரமைக்க முடியும் என்றால், அந்த சரியான மனநிலையை நாம் திறக்கும்போது நமது டிஎன்ஏவில் இன்னும் என்னென்ன வியக்கத்தக்க வல்லமைகள் விழித்தெழ காத்திருக்கின்றன. சூப்பர் கேப்பபிலிட்டிஸ். ஆமா, ஒருவேளை மனித பரிணாம வளர்ச்சியின் அடுத்த மாபெரும் கட்டத்தின் வாசலில் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோமா? வாவ், சிந்திக்க வேண்டிய மிக ஆழமான ஒரு கேள்வி இது. கண்டிப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நாளுக்கு நாள் தன்னையே புதுப்பித்துக் கொண்டு மிக வேகமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. ஆமாம், ஏஐ பத்தி தான் இப்போ எல்லாரும் பேசுறாங்க. மனிதர்களை விட அதிக திறன் கொண்டதாக அது மாறி வருகிறது என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கை நம்மை ஏமாற்றவில்லை. எப்படி சொல்றீங்க? ஏஐக்கு நிகராக அல்லது அதையும் தாண்டி இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஹார்ட்வேர் அப்டேட் மனித உடலுக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதுதான் இந்த உயிரியல் உருமாற்றம். நம்ம அப்டேட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களின் அன்றாட செயல்களையும் கோபதாபங்களையும் நீங்கள் உங்களை அணுகும் முறையையும் இந்த ஆழமான ஆய்வு நிச்சயம் மாற்றும் என நம்புகிறேன். நிச்சயமா மாற்றும். உங்கள் உடலினுள் ஒளிந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை தட்டி எழுப்புங்கள். இன்று எங்கள் விவாதத்தில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. எனக்கும் இதில் கலந்துட்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளேயே நிறுத்திக் கொள்ளாமல் உங்களின் தினசரி வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது கொண்டுவர இதை தொடர்ந்து நீங்களே ஆராய வேண்டும் என்று நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். நன்றி.